ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. இனியொரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காத்திடுவோம். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று எக்காலத்திற்கும் பொருத்தமாக உலகத்திற்கே உபதேசம் கொடுத்தவர்தான் சுப்பிரமணிய பாரதியார் என்ற ஒவ்வொரு தமிழனின் பாரதி. டிசம்பர் 11 அன்னாரது பிறந்த நாள். பாரதி என்ற உலக நாயகனை இந்நாளில் போற்றுவதும் அவரது எண்ணங்களை நினைவு கூறுவதும் ஒவ்வொரு தமிழனின் கடமையாகும். அந்த கடமையை இந்நாளில் நிறைவேற்றுகிறது இன்றைய தமிழ்ச்சொல் மாலை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி வி. செல்வி அவர்கள் எழுதி வழங்கும் உரை, பாரதியாரின் சமுதாய மேம்பாட்டு சிந்தனைகள். புரட்சி கவிஞர் பாரதியாரின் சமுதாய சிந்தனைகள் சமுதாய மேம்பாட்டிற்கு உதவுவதில் சிறப்புடையன. சமுதாயத்தில் காணப்படும் சீர்கேடுகளை மாற்றி நல்வழிப்படுத்தும் வகையில் பாரதியாரின் படைப்புகளும் சிந்தனைகளும் இன்றியமையாததாய் அமைந்துள்ளன. பாரதியாரின் சமுதாய சிந்தனைகள் பல இருப்பினும் அவர் தம் சிந்தனைகளுள் ஜாதியொழிப்பு, பெண்ணியம், மொழிப்பற்று, கல்வி மேம்பாடு, சமய ஒற்றுமை ஆகிய சமுதாய சிந்தனைகள் பாராட்டுதற்குரியன. எமக்குத் தொழில் கவிதை, இமைப்பொழுதும் சோராதிருத்தல், நாட்டுக் குழைத்தல் என்ற பாரதியின் சமூகப் பார்வை விசாலமானது. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. மண் பயனுற வேண்டும், மாநிலம் பயனுற வேண்டும், மக்கள் பயனுற வேண்டும் என்று சிந்தித்தவர். காலம் காலமாக கிடந்த மூட நம்பிக்கைகள், ஜாதிய ஒடுக்கம், பெண்களுக்கெதிரான வன்முறை மற்றும் தீண்டாமை போன்றவற்றுக்கெதிராக கிளர்ந்தெழுந்த பாரதி தனது சொற்கணைகளால் அடக்குமுறைகளை உடைத்தெறிந்தார். கல்வி மேம்பாடு குறித்த பாரதியாரின் கருத்துக்களை நாம் பார்க்கலாம். மனித வாழ்வின் அடிப்படை தேவை உணவு, உடை, உறைவிடம். இவற்றை வயிற்றுக்குச் சோறிட வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்னும் கவிதை வரிகளின் மூலம் உணவுக்கு இணையான முக்கியத்துவத்தை கல்விக்கும் அளித்திருக்கிறார். ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் கவிதையின் மூலம் பல்லாயிரம் பேருக்கு உணவளிக்கும் அன்ன சத்திரங்களையும் 10,000 கோவில்களையும் கட்டுவதையும் விட ஓர் ஏழைக்கு கல்வி கற்பிப்பதே மேன்மையான செயல் என்று விளக்குகிறார். இறை நம்பிக்கையாளரான பாரதி இறைப்பணியை விட கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்திருக்கிறார். கல்வி அளிப்பதன் மூலம் இறைவனை மகிழ்வித்து கூடுதல் புண்ணியம் பெற முடியும் என்று மத நம்பிக்கைக்கு மறுவிளக்கம் கொடுக்கிறார். கல்வியே நிலையான செல்வம் என்று கூறி கல்வியறிவை பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் அனைத்தையும் பெறலாம். சமுதாயத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் கல்வியறிவு இன்மையே என்கிறார். பிற புண்ணியங்களை விட ஏழைக்கு எழுத்தறிவித்தலே மிகப்பெரிய புண்ணியம் என்பதை அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினு புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று கல்வியறிவின் மேன்மையை உணர்த்துகிறார் பாரதி. ஜாதி ஒழிப்பு பற்றி பின்வருமாறு விளக்குகிறார். மனித குலம் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக உயர்வு தாழ்வு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். மதங்கள் அண்டா நெருப்பாக விளங்கியதோடு ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கொரு புதுமை என்று கனவு கண்டவர். தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், ஜாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தண்ணீர் செழித்திடும் வையம், உழைக்காமல் ஒரு கூட்டம் உண்ணுவதும் உழைக்கின்ற மக்கள் துன்பத்தில் வாடுவதும் சமூக சீர்கேட்டிற்கு வழிகோலும் என்று முழங்கியவர். இதையே ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில்
இழிவு கொண்ட மனிதர் என்ப இந்தியாவில் இல்லையே என்ற வரிகளின் மூலம் அறியலாம். வண்ணங்களின் வேறுபாட்டால் மானிடம் வேறுபடக்கூடாது என்று கருதியவர். நீதி நெறியினின்று பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் பொய்யகலத் தொழில் செய்தே பிறர் போற்றிட வாழ்பவர் மேலோர் என்று கூறும் பாரதி ஜாதியால் ஒருவர் மேலோர் என்று கூற முடியாது என்பதை எடுத்துரைக்கிறார். வன்முறையாலும் மதவெறியாலும் ஏமாற்று வேலைகளினாலும் சமூகம் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதைக் கண்டு மனம் வெதும்பும் பாரதி நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலைகெட்ட மனிதனை நினைத்துவிட்டால் என்று கண்ணீர் வடிக்கிறார். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் நோக்க மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ? திடங்கொண்டவர் மெலிந்தோர் இங்கு தின்று பிழைத்திடலாமா என்று கேட்கிறார். சமூகத்தில் அனைவரும் எல்லா இன்பத்தையும் பெற்று வாழுதல் வேண்டும் என்பதே பாரதியின் சமூகச் சிந்தனை. பட்டினி வாடையும் பஞ்சில் உடையும் பண்ணி மலைகளென வீதி குவிப்போம் என்று பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் பாரதி புதுயுகம் படைக்க வேண்டுகிறார். பெண்ணியம் பற்றிய பாரதியின் சில சிந்தனைகளை பார்க்கலாம். பாட்டுத் திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேண்டும் என்று எழுச்சியோடு பாடிய மகாகவி பாரதியார் பெண்ணறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர் என்று பாடியவர். அன்றைய சமூகம் பெண்களுக்கு பல கொடுமைகளை இழைத்து வந்தது. இக்கொடுமைகளைக் கண்டு கொதிக்கலானார். இது போன்று இனியும் நடக்கக்கூடாது என போராடினார். அவர் வாழ்ந்த காலப்பகுதியில் ஆணாதிக்கம் மேலோங்கி பெண்கள் மீதான அடக்குமுறை அதிகமாக காணப்பட்டது. பெண்கள் கல்வி கற்கக்கூடாது, ஆண்களுக்கு இணையாக வேலை பார்க்கக்கூடாது, சிறுவயது திருமணம், சீதனக் கொடுமைகள் இவற்றுக்கெதிராக குரல் கொடுத்தார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்துவிட்டார் என்று பெண்கள் விடுதலை கும்மி பாடினார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை தன்னை கொளுத்துவோம் என்று பாடினார். பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், கல்வி கற்க வேண்டும், ஆண்களுக்கு இணையாக வேலை செய்ய வேண்டும், விரும்பியவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை சமூகத்தில் வலியுறுத்தி வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்கவிழ்ந்தார் என்ற வரிகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். பெண் விடுதலையை மிகவும் வலியுறுத்தி பெண்ணுக்கு விடுதலை இல்லை என்றால் பின் இந்த மண்ணுக்கு எழுச்சி இல்லை என்று கூறியவர். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். ஞானம் வேண்டும், நல்லறம் வேண்டும், வீரம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும், இவைதாம் நற்குடிப் பெண்ணின் குணங்கள் என்று கூறி நாணமும் மச்சமும் நாய்கட்கு வேண்டும் என்று கூறுகிறார். இதிலிருந்து பெண்ணானவள் அச்சப்பட்டு நாணப்பட்டு அடிமைப்பட்டு கிடப்பவள் அல்ல. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் பார்க்கும் அஞ்சாத நிமிர்ந்த ஞானச் செருக்குடன் பெண் விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை பெற்றிடும் கண்டீர். பெண்கள் அறிவை வளர்த்தால் என்று கூறுவதிலிருந்து பெண்களுக்கு இயற்கையாக அறிவும் ஞானமும் உண்டு என்பதையும் இங்கே நிறுவுகிறார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பெண்ணிய சிந்தனைக்குரியது. தேசிய உணர்வு பற்றிய பாரதியின் கருத்துக்களை காணலாம். பாரதி தன் தாய் நாட்டின் மீது கொண்டிருந்த பற்று போற்றி புகழத்தக்கதாகும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றல வானினும் நனி சிறந்தன என்று போற்றுமிடத்து பாரதி தாய்நாட்டின் சிறப்பை எவ்வாறு உணர்ந்திருக்கின்றார் என்பதை நாம் அறியலாம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்றும் என்றும் மண்ணும் இமய மலையங்கள் மலையே, மாநில மீது இதுபோல் பிரிதில்லையே என்றும் தன் தாய் திருநாட்டை நேசித்து பூசிக்கிறார். தமிழ்நாட்டை போற்றுகின்ற போது புகழ் மண்டிக் கிடக்கும் தமிழ்நாடு என்கிறார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் போன்ற அழகிய தமிழ்க் கவிதைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரரான பாரதியார் சம்ஸ்கிருதம், வங்காளம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம் என பல மொழிகளில் தனிப்புலமை பெற்றவர் ஆவார். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றார். இப்படிப்பட்ட நம் உயர்ந்த பாரதம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருப்பதை எண்ணி நெஞ்சு பொறுக்குதில்லையே என பாடினார். வெள்ளையரின் அடக்குமுறைக்கு அஞ்சாது விடுதலை உணர்வு மிக்க பாடல்களை பாடி
மக்களை தட்டி எழுப்பினார். பாரதி தன்னுடைய சுதந்திர தாகத்தை தணிக்க 1905 அரசியலில் ஆர்வம் காட்டினார். விடுதலைப் போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினால் இவர் தேசிய கவியாக போற்றப்பட்டார். அடுத்து ஒருமைப்பாட்டுணர்வு குறித்து சில கருத்துக்களை பார்க்கலாம். எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள் என்றார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே என பாடி மக்களிடையே ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தினார். வங்கத்தின் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறிக்கொள்வோம் என்றும் பாரதி கனவு ஒருமைப்பாட்டின் சிந்தனையாகும். பாரதத்தாயின் அடிமைத்தனத்தை தகர்த்தெறிய இவர் எழுதிய பாடல்கள் இளைஞர்களை வீறு கொண்டு எழச் செய்தது. சுதந்திரப் போராட்ட வீரர்கள் மேடைகளிலும் வீதிகளிலும் இவருடைய பாடல்களையே பாடினார்கள். சமுதாயத் தொண்டு, ஜாதி கொடுமைகள், பெண்ணடிமை, சமூக ஏற்றத்தாழ்வுகள் போன்றவை இந்நாட்டிலிருந்து விலக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். முடிவாக பாரதியாரின் சமுதாய சிந்தனைகள் சமுதாய மேம்பாட்டிற்கு உதவுவதில் சிறப்புடையன. சமுதாயத்தில் காணப்படும் சீர்கேடுகளை மாற்றி நல்வழிப்படுத்தும் வகையில் பாரதியாரின் படைப்புகளும் சிந்தனைகளும் இன்றியமையாததாய் அமைந்துள்ளன. இருண்டு கிடந்த மக்கள் வாழ்வில் தன் எழுத்துக்களால் வெளிச்சம் கொடுத்து இனி ஒரு விதி செய்வோம் என்று பாடிய பாரதியார் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த கவிஞர் என்றால் அது மிகையாகாது. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திருமதி வி. செல்வி அவர்கள் எழுதி வழங்கிய உரை பாரதியாரின் சமுதாய மேம்பாட்டு சிந்தனைகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது தமிழின் தேசிய கவிஞர் பாரதிக்கான தமிழ்ச்சொல் மாலையின் ஒரு பாமாலை. பாமாலை கோர்த்து வழங்குபவர்கள் கவிஞர் குமரி எழிலன், டாக்டர் எம். சங்கீதா, கவிஞர் க. வானமாமலை, கவிதாயினி கல்பனா மற்றும் கவிஞர் அனந்தை காசிநாதன். பாரதி எங்கள் சாரதி, நீ அவதரித்ததும் 11, அஸ்தமித்ததும் 11. ஆம், மாதங்களில் மட்டும்தான் பேதம். அவதாரம் டிசம்பரில், அஸ்தமனம் செப்டம்பரில். உன் பூர்வீகம் சீவலப்பேரி. சீவலப்பேரி என்றாலேயே ஒரு கொள்ளைக்காரன்தான் நினைவுக்கு வருவான். ஆம், சீவலப்பேரி பாண்டிதான். ஆனால் நீயும் ஒரு கொள்ளைக்காரன்தான். இலக்கிய வலைவீசி எங்கள் உள்ளங்களை கொள்ளை கொண்ட நீ ஓர் இலக்கிய கொள்ளைக்காரன். நீயும் ஒரு கொள்ளைக்காரன்தான். இலக்கிய வலைவீசி எங்கள் உள்ளங்களை கொள்ளை கொண்டதால் நீ ஓர் இலக்கிய கொள்ளைக்காரன். உன் இலக்கு தமிழ் தொண்டு, உன் இலக்கு தமிழ் மொழி, உன் இலக்கு தமிழ் தேசம், உன் இலக்கு தமிழ் பண்பாடு, உன் இலக்கு தமிழ் மொழி, உன் இலக்கு தமிழ் தொண்டு, உன் இலக்கு தமிழ் தேசம், உன் இலக்கு தமிழ் பண்பாடு. ஆம், நீ ஓர் தேரோட்டி. தேரோட்டி என்றாலே கண்ணன்தான் நினைவுக்கு வருவான். அவன் போர் இலக்கு தேரோட்டி, நீயோ பேரிலக்கிய தேரோட்டி. ஆம், பாஞ்சாலி சபதம் என்னும் மாபாரதத்தின் கருவாம் தேரினை தெருக்களில் குழந்தையாய் தவழ விட்டவன். ஆம், பாஞ்சாலி சபதம் என்னும்
மாபாரதத்தின் கருவாம் தேரினை தெருக்களில் குழந்தையாய் தவழவிட்டவன். இனி பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என நம் தேசம் வைத்திழந்த மன்னர்களை வார்த்தை சாட்டைகளால் விளாசி எடுத்தவன். ஆம், நீயும் தேரொட்டிதான். பாஞ்சாலி சபதம் என்னும் இலக்கிய தேரொட்டி. நீயோர் பாட்டாளி. இலக்கிய வயலில் எழுதுகோல் தேரொட்டி கருவாம் நாற்று நட்டு போலி எனும் களை நீக்கி போதிய நீரூற்றி புத்தகப் பயிர் வளர்த்த போதிமர புத்தன்னி. ஆம், நீயோர் பாட்டாளி. இலக்கிய வயலில் எழுதுகோல் தேரோட்டி கருவாம் நாற்று நட்டு போலி என்னும் களை நீக்கி போதிய நீரூற்றி புத்தக பயிர் வளர்த்த போதிமர புத்தன்னி. ஆம், பாட்டென்னும் விருந்தில் கருத்து மருந்தை கலந்து கொடுத்து மனநோய்கள் மாற்றும் மருந்தாய் திகழ்ந்த நீயும் ஓர் பாட்டாளி. பாட்டென்னும் விருந்தில் கருத்து மருந்தை கலந்து கொடுத்து மனநோய்கள் மாற்றும் மருந்தாய் திகழ்ந்த நீயும் ஓர் பாட்டாளி. தமிழ் பாட்டை ஆண்ட தமிழ் பாட்டாளி. வாழ்க்கை தொழிற்சாலையில் வளைந்த கோட்டங்களை வார்த்தை தீயில் வாட்டி இலக்கிய சம்மட்டியால் சமுதாய கோட்டம் நீக்கிய சான்றோனே, நீ ஓர் சமூக பாட்டாளி. வாழ்க்கை தொழிற்சாலையில் வளைந்த கோட்டங்களை வார்த்தை தீயில் வாட்டி இலக்கிய சம்மட்டியால் சமுதாய கோட்டம் நீக்கிய சான்றோனே, நீ ஓர் சமூக பாட்டாளி. நீ ஓர் படைப்பாளி. புரட்சி, பொதுவுடைமை என்னும் சொற்களை புதிதாய் தமிழுக்கு படைத்து தந்தவன் நீ. நீ கதையில் புரட்சி செய்தாய். நீ கவிதையில் புரட்சி செய்தாய். உன் கவிதைகள் விதைகள், உன் கவிதைகள் தைகள். ஆம், நாளைய இலக்கிய விளைச்சலுக்கு நீ பதிந்த இன்றைய குழந்தைகள். ஆம், நீயோர் புரட்சி படைப்பாளி. உன் சொல் புதிது, அதன் சுவை புதிது. உன் எழுத்து புதிது, அதன் எழுச்சி புதிது. நீ புதியவன், உன் கவிதை புதியது. பார்ப்பு என்னும் குழந்தைக்கு பாதை சொன்னாய். பாப்பா பாட்டுக்கு தாழ்பால் திறந்து வைத்தாய். ஆம், நீ புதுமை படைப்பாளி. நீ ஒரு செவிலித்தாய். தமிழ்த்தாய் பெற்ற தமிழ் குழவி வளர்த்தாய். தமிழின் பெருமைதனை தரணி எங்கும் பரணி பாடினாய். ஆம், நீ தமிழ் குழவி வளர்த்த தமிழ் செவிலித்தாய். ஆக மொத்தம் நீ ஒரு இலக்கிய கொள்ளைக்காரன். நீ ஒரு இலக்கிய தேரோட்டி. நீ ஒரு இலக்கிய படைப்பாளி. நீ ஒரு இலக்கிய செவிலித்தாய். நீ ஒரு இலக்கிய தமிழ் பாவலன். நீ ஓர் இலக்கிய தமிழ் காவலன். ஆம், மானுடம் பாடியதால் மானுடனேயன் நீ. தேசம் பாடியதால் தேசபக்தன் நீ. காவியம் படைத்ததால் காவிய நாயகன் நீ. பாரதம் பாடியதால் பாரதி நீ. தமிழ்த்தேர் ஓட்டியதால் சாரதி நீ. ஆம், பாரதி, நீ எங்கள் சாரதி. பாரதிக்கு ஒரு பாமாலை. பாரதியாரே, பாரத தாயின் மைந்தன் ஆனதால் தானோ பாரதி என்று உமக்கு பெயர்? மாணவர் உருவில் வந்து காணவர்களிடம் மானம் காக்க கூக்குரலிட்ட திரௌபதியின் ஆடை கொடுத்து பெண்ணின் பெருமை காத்த ஆண்டவன் கண்ணனின் உருவாய் நீயும் பாமாலையாய் பாரத தாயின் கற்புக்கும் நீ காவலனானாய். மாணவர் உருவில் வந்து காணவர்களிடம் மானம் காக்க கூக்குரலிட்ட திரௌபதியின் ஆடை கொடுத்து பெண்ணின் பெருமை காத்த ஆண்டவன் கண்ணனின் உருவம் போலவே நீயும் வந்து பாமாலைகளால் பாரத தாயின் கற்புக்கு நீ காவலனானாய். பாரதி இறந்து விட்டான் என்று ஒரு பாரதியரேனும் கூறுவானோ? அன்று உன் பாமாலையில் இருந்து வீழ்ந்த வித்துக்கள் முளைத்து இன்று கொடுங்காடாய் படர்ந்து விட்டது. ஆம் புலவரே, நீ அன்று கூறினாயே அக்னி குஞ்சு. உன் சிந்தனையான அக்னி குஞ்சுதான் இன்று காட்டு தீ போல் எங்கும் பரவி மனித மனங்களை அணையாமல் காக்கிறது. அன்று 30 கோடி மக்களுக்கு பொது உடைமை கொள்கையை போதித்தாயே, இன்று 120 கோடி மக்களுக்கும் அந்த போதனைத்தான் உண்டு.
சின்னஞ்சிறு கிளி போலே நீ திரிந்து பறந்து வா என்று பாப்பாவிடம் கோரினாயே. ஆம்புலவரே, இன்று பாரெங்கும் பறந்து திரிந்து நான் பாரதியன் என்று பறைசாற்றுகின்றனர் இன்றைய குழந்தைகள். கண்ணம்மாவிடம் நீ என்று கூறிய கற்பனைகளும் கனவுகளும் எல்லாம் இன்று கண்முன்னே அரங்கேறுகின்றது என்பதை நீ காண்பாயோ? நீ கண்ட பாரதம் என்றோ இது? நல்லதோர் வீணை செய்து புழுதியில் எறிந்திடலாமோ என்று நீ அன்று வினா எழுப்பினாயே. வீணையே இன்று எழுந்து வருகிறது புலவரே, என்னை நீ எறிந்து விடுவாயோ என்று கேட்டு பார்த்தாயோ? உனது கனவு நனவாகிவிட்டது. ஆகவே பாரத தாயின் புதல்வனே, காலங்கள் எத்தனை மாறினாலும் உன் காவிய ஓடம் ஒருபோதும் நிலைக்காது. ஆம், தமிழர் மூச்சில் உயிர் உள்ளவரே. பாரதியே, உனக்கோர் பாமாலை. பாரதி எனும் தீ ஆக்கபூர்வ செயலுக்கு இன்றியமையாதது. தீ என்று சொல்லவும் வேண்டுமோ நெஞ்சங்களே? ஆக்கபூர்வ சோதனைகள் நடத்துவதற்கு போதனைகள் புரட்சிக்கவி புலமையால் பாக்களை உதிர்த்தது. தூக்கத்தால் நாமும் பாதகரை கவனியாது கலக்கமுறும் நிகழ்வுகள் அரங்கேறிய நாட்டினிலே தாக்கங்களின் பாதிப்பால் மக்கள் துவண்டனரே, இன்னலுக்குள் துடித்தோராய் மாய்ந்தனரே. இழிவுற்று நோக்கங்கள் நேரானால் செயல்களும் நேராகும். சுரண்டும் வர்க்கத்தின் சூழ்ச்சியை புரிந்ததால் தேக்கமுற்ற வளர்ச்சி சீரடையச் செய்யவே முற்போக்கு சிந்தனைகள் செந்தீட்டியென பாய்ந்து பாட்டு தீ கொட்டிய முரசின் சங்கொலிகள் நாட்டினில் மக்களின் உணர்வுகள் கிளறவே காட்டாளர் குழுமத்தை அடியோடு வேறறுக்க காவிய கதிர்வீச்சால் எழுந்தான் பெருந்தீயாக. தோட்டாக்களாய் துளைத்தது பாவலன் பார்வைகள் கைவிலங்கு தெறிக்க வீழவே முழங்கியது. பாட்டாளி போரிட்ட சுவைமிக்க சொல்லாட்டம் சீரிய சிந்தைகளால் வழங்கியது பொது உடைமை. கூட்டமாக குடுமியை எழுப்பிய பேரொலி நிறுவன ஆளுமை இல்லாமல் செய்தது. காட்டமான வீரிய வரிகளால் இதயத்தில் உறுதியை ஊட்டிய மாகவிஞன் வாழ்கவே. பாரதிரும் பாரதி, தமிழ் மண்ணின் தலைவனே பாரதி, அமிழ்தான மொழியதுவின் அறத்தின் சாரதி. பாரதி என்னும் பெயரை கேட்டவுடன் பட்டி தொட்டி முதல் பார் முழுதும் அதிருமே. பாரதி என்னும் பெயரை கேட்டவுடன் பட்டி தொட்டி முதல் பார் முழுதும் அதிருமே. பாரெங்கும் பரவியதோர் புரட்சியின் மின்னல் சாரலாய் பொழிந்து சடுதியில் இறங்கி சரித்திரமானதே. எட்டயபுரத்தில் அவதரித்த ஏற்றத்தின் நாயகன் கொட்டும் முரசொலியாய் கோலோச்சி நின்றானே. எழுத்துக்களின் புரட்சியால் ஏகாதிபத்தியம் கொண்டு வழுவாத வாழ்க்கை முறைக்கு வித்திட்டவன் பாரதி. சமூக கழிவுகளை சல்லடையிட்டு களைந்திட கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் செய்த செம்மலே. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று யாக்கையுடன் பிணைந்து பாராட்டிய மன்னனே. நாணமும் மச்சமும் நாய்கட்கு வேணுமே என்று தூணாக பெண்கள் விடுதலைக்கு பயிரிட்டார். கற்பும் கனலுமான காத்திரமான வரிகளில் அற்புதமான பயணமானது அவனியின் பாரதியின் வரிகள். கற்பும் கனலுமான காத்திரமான வரிகளில் அற்புத பயணமானது அவனியில் பாரதியின் வரிகள். நாட்டின் சமூக நலப்பட பயின்றிட பாட்டிலும் ஏட்டிலும் பக்குவமாய் பாடினார். மக்கள் மனதில் ஆழபதியும் தீ பிழம்பானார். தாக்கங்களை தகர்த்திட ஆக்கப்பூர்வமாய் சிந்தித்தார். நல்லனவற்றை நாடியதோ இன்றைய சமூகம், அல்லனவற்றை ஏற்று அலைப்பாயும் அவனி இது. நல்லனவற்றை நாடியதோ இன்றைய சமூகம், அல்லனவற்றை ஏற்று அலைப்பாயும் அவனி இது. பாரதி இன்றிருந்தால் பாரதம் விரிந்திருக்கும், வாரணமாயிரம் வாகைகள் வெற்றி மாலையாயிருக்கும் என உரக்க கூறுவேன். 1000 இசை சக்கரவர்த்திகள் அவனியில் அவதரித்தாலும் பாரதிர பாட்டிசித்தவன் பாரதி அன்றோ. பாரினுள் அனைத்தும் உன் பாட்டினுள் நிறைந்திட பாரெங்கும் பன்னிசைக்கும் நாளும் மலரும். 1000 மொழிகள் அணிவகுத்து நின்றாலும் யாமறிந்த மொழிகளிலே
தமிழ் மொழி போல் இனிதாவதும் எங்கும் காணேன் என்றுரைத்தவர். ஆணும் பெண்ணும் சரி நிகரென கண்டு தூணாய் நின்று மாதர்களின் துயரத்தை போக்க வித்திட்டவர். மழலை தொட்டு மந்தகாசம் வரை அலையாய் திரண்டு அற்புதமானது அவரது படைப்புகள். எத்தனை எழுதுகோல் மண்ணில் எழுந்து எழுத்தாணியானாலும் பித்தனையும் பிதற்ற வைக்கும் எழுத்துக்கள் பாரதியுடையது. முண்டாசு கவி என்று உரக்க கூவிட உண்டாகும் ஓர் உத்வேகம் உடலிலும் உள்ளத்திலும். பீடிகை இடவில்லை, பிழைகளை மட்டுமே சுட்டிடும் ஆடுகள ஆட்டத்தில் பாரதியின் வீச்சுக்கள். ஒவ்வொரு தமிழனும் பாரதியின் மூச்சினை முப்பொழுதும் சுவாசிக்கிறான் என்பதில் ஐயமில்லை. இவரது எழுத்துக்களின் புரட்சியால் ஐம்புலன்களும் அசைந்து அகிலத்தை காணத் துடிக்கும். அன்று அவன் விதைத்த விதைகள் இன்று புவியில் விருட்சமாய் ஓங்கி உயர்ந்து சாமரம் வீசுகின்றது. ஆம், அன்று அவன் விதைத்த விதைகள் இன்று புவியில் விருட்சமாய் ஓங்கி உயர்ந்து சாமரம் வீசுகின்றது. அச்சமில்லாது விரைந்து அவனியை கண்டு உச்சத்தை தொட்டிட உரைத்தவன் பாரதி. மெய்க்கூற்றுக்கள் அனைத்திற்கும் மெய்ஞானத்துடன் வாய்மையின் நிழலாய் வாதாடியவர் அன்றோ பாரதி. மூடனின் மடமையகற்றி முன்னேறும் பாதையை நாடலுடன் தேடு, நானிலம் உனக்கென நம்பிக்கை ஊட்டியவர் பாரதி. மூடனின் மடமையகற்றி முன்னேற்றும் பாதையை நாடலுடன் தேடு, நானிலம் உனக்கென நம்பிக்கை ஊட்டியவர் பாரதி. திக்கெங்கும் இவன் புகழ் திரளாக நிலைக்க மக்கள் மனதில் மகுடமேறி நின்றாடும். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தையே அழித்திடு என்ற வீச்சுடன் இனி ஒரு விதி செய்வோம் என்பதையும் இருமாப்புடன் உரைத்தவர் பாரதி. சமூகத்தில் பாரதியின் சாடல்கள் யாவும் அகம் தொட்ட அறத்தின் பிடிப்பினைகள். பாரதி எனும் தீயே எழுந்து வா, தீரனாய் மாறனாய் வாழ்ந்திட என்றும் சாரமாய் நின்றிடு. பாரதத்தில் பாரதி நீ இன்றி பரவசம் சற்று குறைந்துள்ளது. வாரண மாலைகள் யாவும் நின் எழுத்துக்களின் தோரணமாக குவிந்திட வேண்டி கேட்கின்றது. எழுந்து வா பாரதி, மீண்டும் ஒரு சரித்திரம் படைத்து புது சகாப்தத்தை உருவாக்கிடவா. எழுந்து வா பாரதி, மீண்டும் இம்மண்ணில் ஒரு சரித்திரம் படித்து புது சகாப்தத்தை உருவாக்கிடவா. ஆத்மாவிற்கு சாந்தி. பாரதி மேட்டுக்குடியினர் மட்டும் சொந்தம் கொண்டாடிய தமிழ் கவிதையை நாட்டுப்புறத்தானுக்கும் கொண்டு போய் சேர்த்த ஏழை கவிஞன் நீ. பாரதி மேட்டுக்குடியினர் மட்டும் சொந்தம் கொண்டாடிய தமிழ் கவிதையை நாட்டுப்புறத்தானுக்கும் கொண்டு போய் சேர்த்த ஏழை கவிஞன் நீ. தன்னிலை தாழாமல் வாழ்ந்த காரணத்தாலோ என்னவோ உன்னிலை ஏழ்மையின் கைகளில் ஆனது. அந்நிலை காண பொறுக்காத காலன் உன்னை கொண்டு போய் விட்டான் அற்பாயுசில். நாலாந்திர நடிகை இறந்தால் கூட நாற்புறத்திலிருந்து கூடும் கூட்டம். அக்னி குஞ்சு நீ மறித்த போது கூடியது வெறும் 14 பேர் மட்டுமே. அன்று செய்த பாவம் பாரதி இன்று வரை எமக்கு தீரவில்லை. சுதந்திர பாரதம், ஜாதி மத பேதமில்லா சமுதாயம், நீ கண்ட கனவு கோட்டை. மீண்டும் ஒரு பிறவி எடுத்து தாய் தமிழகம் வந்தால் வாழ்ந்ததற்காக வருத்தப்பட்டு வீழ்ந்து போவாய மரணத்தின் கரங்களில். கனகலிங்கத்திற்கு பூநூலிட்டு அழகு பார்த்த காவிய கவிஞனே, மனமுத்து கலப்பு மனம் செய்யும் இளையவர்கள் இன்று அனாதையாய் பிணமாய் ரயில் பாதையில். பெண் விடுதலை வேண்டும் என்று பெரிய கடவுளை வேண்டினாய். இன்று பெண்ணின் கற்பு பறிபோவதோ ஓடும் பேருந்துள். சக்தியின் வடிவமாம் பெண் என்றாய், இன்று சித்தி தடுமாறி போகப் பொருளாக பெண் எங்கும் எதிலும். தனி மனிதனுக்கு உணவில்லையெனில் தரணியை அழிப்போம் என்றாயே. பஞ்சையாய் பராரியாய் இங்கு பட்டினியில் பாவங்கள். ஏச்சி பிழைக்கிறவன் பதவியில் பகட்டில், தட்டி கேட்கின்றனோ குற்றவாளி கூண்டில். வந்தே பாரதம் என்போம், எங்கள் பாரத தாயை வணங்குவோம் என்று. வந்தே மாதரம் என்ற சொல்லே இன்று தந்திரக்காரர்களின் தாரக மந்திரமாகிவிட்டது. காட்சிகள் ஒரு நாள் மாறும், உன் கனவுகள் சாட்சியமாகும். மாட்சிமை உடையவர் கரங்களில் ஆட்சிக்கட்டில் அடைக்கலமாகும். கடைசி குடிமகனுக்கும் தடையின்றி எப்போது உணவு கெட்டுமோ பாரதி, அப்போதுதான் உன் ஆத்மாவிற்கு சாந்தி. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது பாரதியாரை குறித்த கவிதைகள். எழுதி வழங்கியவர்கள் கவிஞர் குமரி எழிலன், டாக்டர் எம் சங்கீதா,
கவிஞர் க வானமாமலை, கவிதாயினி கல்பனா மற்றும் கவிஞர் அனந்தை காசிநாதன். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை. ஒலியில்